விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் அவங்களுடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, கூட்டம் வரலைங்கிறது எந்த இடத்துல விஜய்க்கு மாஸ் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை எங்கேயுமே திமுகவினுடைய அமைச்சர்கள் பயன்படுத்தல. வருகின்ற கூட்டம் அனைத்தும் அவருடைய ரசிகர்களே, இவர்கள்லாம் வாக்காளர்கள் இல்ல அப்படிங்கிறத திமுக ரொம்ப அழுத்தம் திருத்தமா திரும்ப திரும்ப பதிய வைக்க ட்ரை பண்றாங்க. இது எப்படின்னா, அந்த நடுக்காட்டுல போறவன் ராத்திரில நட்ட நடு நிசியில காட்டுக்குள்ள போகும்போது பயத்துல சத்தமா பாட்டு பாடிட்டு போவான். தைரியசாலின்னு காமிச்சுக்கிறது. அதான் இன்னைக்கு திமுககார நிலைமை. ரசிகர் பட்டாளம் தானே, உனக்கு எதுக்கு கவலை, அதை பற்றி நீ எதுக்கு பேசுற? அனுமதி கொடுத்தலாம், அனுமதி என்னன்னா கொடு, ஃப்ரீயா போய் அனுமதி கொடு. எதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ற? அது வெறும் ரசிகர் கூட்டம் தானே, ரசிகர் கூட்டம், செல்ஃபி கூட்டமா செல்ஃபி கூட்டம் தானே, எல்லாம் கரெக்டியா? அனுமதி கொடுத்துட்டு போய் எதுக்கு பயப்படுற? எதுக்கு அதை பற்றி நீ பேசுகிற? முதலமைச்சர்லேருந்து அமைச்சர்கள் வரைக்கும் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க? புதியதாக வந்தவர்கள், பழைய எதிரிகள், யாராலையும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் எதுக்குங்க? என்ன பேச்சுங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த பேச்செல்லாம்? உங்களுக்கு முதல்ல இந்த கூட்டம் வருமா? காசு கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த கூட்டம் வருமாங்கிறது கேள்வி இருக்கு. அப்போ என்னன்னு அதை யோசி. இப்படி தான் நீங்கள் எம்ஜிஆரை இழிவுபடுத்துனீங்க, இப்படி தான் ஜெயலலிதா இழிவுபடுத்துனீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆட்சி கட்டிலிருந்து கிட்ட வர விடாமல் தூக்கி எரிஞ்சாங்க. ஜெயலலிதா செத்த பிறகு தான் உங்களால் ஆட்சிக்கு வர முடிஞ்சது, அதை மறந்துடாதீங்க. எம்ஜிஆர் செத்த பிறகு தான் உங்களால் ஆட்சிக்கு வர முடிஞ்சது.